உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக நீங்கள் வரவேற்று வருவதை மகிழ்ச்சியோடு நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆதரவுக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருவதற்கும் எமது நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மீண்டும் நன்றி. ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் 100 யூரோ கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குலுக்கல்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். பிரான்ஸ் நாட்டில் தொடர்ச்சியாக வீசிக்கொண்டிருந்த அரசியல் புயல் பலமான சூறாவளியாக வீசும் என அரசியல் அவதானிகளால் எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் புயல் பலமிழந்து சூறாவளியை தவிர்த்துள்ளது. பிரான்சில் ஓராண்டு காலத்தில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட 4வது பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் இருந்து காப்பாற்றப்பட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு கோடையில் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் மேக்ரோனின் கட்சி தோல்வியை தழுவியதை அடுத்து பிரான்ஸ் நாடாளுமன்றத்தை தன்னிச்சையாக மேக்ரோன் கலைத்து நாடாளுமன்றத்தில் புதிய தேர்தலுக்கு உத்தரவிட்டதில் இருந்து நாட்டில் அரசியல் புயல் வீசியடித்து வந்தது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எந்த ஒரு கட்சிக்கோ கூட்டணிக்கோ பெரும்பான்மையை வழங்காத நிலையில் கட்சிகள் 3 கூறுகளாக பிரிந்த ஒரு நாடாளுமன்றத்தை உருவாக்கியது. மிஷேல் பேனியே பிரதமராக நியமிக்கப்பட்டு 90 நாட்கள் மாத்திரமே பதவி வகிக்கும் நிலை ஏற்பட்டது. இப்பொழுது நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது போன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் தீவிர இடதுசாரிகளான லா பிரான்ஸ் இன்சூமிஸால் கொண்டுவரப்பட்டது. தீவிர வலதுசாரிகளான ரசம்பிளுமோ நேஷனல் ஆதரவளித்திருந்த நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்று மிஷேல் பேனியரை பிரதமர் பதவியை துறக்க வைத்தது. அப்படியான ஒரு நிலைமை பிரதமர் பிரான்சுவா பெய்ரோவுக்கும் ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்ட பொழுதிலும் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வியடைந்துள்ளது. பிரதமர் பெய்ரோவின் அரசாங்கம் காப்பாற்றப்பட்டுள்ளது. நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு 131 பிரதிநிதிகள் ஆதரவளித்தனர். தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு 288 பிரதிநிதிகளின் ஆதரவு தேவை. கிடைத்த வாக்குகள் மிக குறைவு. எனவே நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வியடைந்துள்ளது. இதேவேளை தேசிய சட்டமன்றத்தை கலைத்தமை தொடர்பாக தனது முடிவு பிழையானது என்பதை மேக்ரோன் அண்மையில் ஒப்புக்கொண்டிருந்தார். அரசியலமைப்பு விதிகளின்படி எதிர்வரும் ஜூலை மாதம் வரை புதிய சட்டமன்ற தேர்தலை நடத்த முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் பிரான்சுவா பெய்ரோ அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்துள்ளது. இதனால் பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பில் தப்பியுள்ளார். தீவிர இடதுசாரிகளான லா பிரான்ஸ் இன்சூமிஸால் பிரான்சுவா பெய்ரோ அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி, ரசம்பிளுமோ நேஷனல், மத்திய இடது சோசலிஸ்ட் கட்சிகள் புதிய பிரெஞ்சு பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ மீதான நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை ஆதரிக்க மறுத்துவிட்டன. ஆனால் பிரான்சின் தேசிய சட்டமன்றம் அதன் சமீபத்திய பிரதமர் பிரான்சுவா பெய்ரோவின் கீழ் இன்னும் கசப்பான முறையில் 3 அணிகளாக பிளவுபட்டுள்ளது.
தீவிர இடதுசாரிகள் முன்வைத்த பிரேரணைக்கு ஆதரவளிக்க தீவிர வலதுசாரிகள் மத்திய இடது கட்சிகள் மறுத்ததை அடுத்து புதிய பிரதமர் பிரான்சுவா பெய்ரூ தலைமையிலான பிரெஞ்சு அரசாங்கம் வியாழக்கிழமை மாலை நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் இருந்து தப்பித்துள்ளது. வரவிருக்கும் நிதிநிலை அறிக்கையில் நாட்டின் அதிகப்படியான பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய உதவும் நோக்கில் 2023 ஓய்வூதிய சீர்திருத்தம் பற்றிய பேச்சுக்களை மீண்டும் தொடங்குவதற்கு பெய்ரோ பரிந்துரைத்ததை அடுத்து தீவிர இடதுசாரி கட்சி லா பிரான்ஸ் இன்சூமிஸ் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்களிக்க அழைப்பு விடுத்ததை தீவிர வலதுசாரி ரசம்பிளமோ நேஷனல் தலைவர் பாதலா மறுத்திருக்கிறார். முதுகெலும்பு இல்லாத தொடர்ச்சியான மனிதர், சும்மா பேச்சு என்று அவர் அதனை நிராகரித்தும் உள்ளார். நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு ஒரு சலசலப்பை உருவாக்கும் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்று தாங்கள் நினைக்கவில்லை என்று ரசம்பிளமோ நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கே தெரிவித்துள்ளார். ஒற்றுமையற்ற தேசிய சட்டமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை இல்லாததால் பெய்ரோவும் அவரது மையவாத அரசாங்கமும் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புக்கு ஆளாக நேரிடும். அவருக்கு முன்னோடியாக இருந்த மிசேல் பேனியே 3 மாதங்களுக்கு பின்னர் அவரது அரசாங்கம் டிசம்பரில் சரிந்தது என்றும் துணைத் தலைவர் செபஸ்டியன் செனு சுட்டிக்காட்டியுள்ளார். தைப்பொங்கல் பண்டிகையை உங்கள் இல்லங்களிலும் நிறுவனங்களிலும் சிறப்பாக கொண்டாட பொங்கல் செட் தயாராக உள்ளது. பொங்கல் செட் வாங்கிச் செல்ல வரவேற்கிறது SAS லங்கா என்டர்பிரைஸ். பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்களுக்கும் நாடுங்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷாப்பெல். பாரிஸ் லா ஷாப்பெல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனியஸ் விடி சூப்பர் ஸ்டோர் வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் விடி கேஷ் அண்ட் கேரி லா ஷாப்பெல் விடி சூப்பர் ஸ்டோர் காஸ்லே கோனியஸ். வாடிக்கையாளர்களே, அப்பா சிவனே எங்கே என்று தேடுகின்றீர்களா? இதோ பொங்கல் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். எனது இனிய அன்பு வாடிக்கையாளர்களே, தற்பொழுது அப்பா சிவனே சென்னை சில்க் நிறுவனம் இணைந்து லாக்குர்னவில் உள்ள சென்னை சில்க் நிறுவனத்தில் விசேட தள்ளுபடி விற்பனை விலைகளில் பொருட்கள் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. பட்டுச்சேலைகள் 200, 250 ரூபா பெறுமதியான பட்டுச்சேலைகள் 100 யூரோவுக்கும், ஏனைய பட்டுச்சேலைகள் 20, 25 யூரோ ஆரம்ப விலைகள் இருந்தும், 45 யூரோ 60 யூரோ பெறுமதியான சுடிதார்கள் 30 யூரோ 20 யூரோ விலைகளுக்கும், பெண்களுக்கான டொப் வகைகள் 4 யூரோ 5 யூரோ ஆரம்ப விலைகள் இருந்தும், ஆண்களுக்கான பட்டு 8 யூரோ 10 யூரோ ஆரம்ப விலைகள் இருந்து விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றன. உங்கள் தெரிவுகள் அனைத்திற்கும் சென்னை சில்க்ஸ் லா குர்னோவ். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், இரண்டாவது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, மூன்றாவது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா பாரிஸ் 10 லா ஷாப்பெல். ஐ லவ் சுவெனீர். உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ், ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவெனீர். லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள், டி-ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவெனீர், லயானா 91 புல்வார்ட் ஸ்ட்ராஸ்போர்க் பாரிஸ் 10. பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா பெய்ரூ நாடாளுமன்றத்தில் நடந்த முதல் நம்பிக்கை வாக்கெடுப்பில் இருந்து தப்பித்திருக்கிறார். தேசிய சட்டமன்றத்தில் பிரெஞ்சு பிரதமர் பிரான்சுவா பெய்ரூ தனது முதல் பெரிய சோதனையில் இருந்து தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2025 ஜனவரி 14 அன்று தேசிய சட்டமன்றத்தில் பிரெஞ்சு பிரதமர் தனது கொள்கை விளக்க உரையை வழங்கியிருந்தார். 2023 ஓய்வூதிய சீர்திருத்தம் தடையின்றி புதிய பேச்சுக்களுக்கு அவர் வழி திறந்துள்ளமை சோசலிச கட்சியினரையும் ஏனையவர்களையும் பெய்ரூ அரசாங்கத்திற்கு எதிராக வாக்களிக்காது தடுத்துள்ளது. தீவிர இடதுசாரிகளான LFE கட்சியால் சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஏரனின் ஆதரவை பெற LFE தவறிவிட்டது. பிரதமர் பெய்ரூ அரசாங்கத்தின் மகிழ்ச்சியற்ற நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன என்று
LFE ஒருங்கமைப்பாளர் மனுவல் பொம்பா நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கிய பொழுது கூறியிருந்தார். குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் அவர் கடந்த ஒரு வருடத்துக்குள் பெய்ரூவை பிரான்சின் 4வது பிரதமராக நியமித்துள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இருந்து சோசலிஸ்டுகளின் விலகல் புரிதலுக்கான மற்றொரு பாதை என்றார் பிரதமர் பிரான்சுவா பெய்ரூ. பிரான்சின் 53 பில்லியன் யூரோ பற்றாக்குறையை அடைக்க வேண்டும். இதற்கான முயற்சிகளை பெய்ரூ அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்பது ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டியிருக்கும் விடயம். பிரான்சின் மீது எளிதாக இது செல்கிறது. பிரான்சின் புதிய அரசாங்கம் அதன் முன்னைய பாதிப்பை மூழ்கடித்த பின்னர் நாடாளுமன்றத்தின் மூலம் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற அவர்கள் முயன்று வருகின்றார்கள். பிரான்சுவா பெய்ரோவின் சிக்கன வரவு செலவு திட்டம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமரின் முயற்சிகளுக்கு திரைக்கு பின்னால் ஒரு கூட்டம் ஆதரவளிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 53 பில்லியன் யூரோ செலவின குறைப்புகள், வரி அதிகரிப்புகள் ஆகியவை பிரான்சின் நலிவடைந்த பொது நிதியை ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. மேலும் திட்டமிடப்பட்ட ஓய்வூதிய சீர்திருத்தங்களின் சாத்தியமான நீர்த்து போதல் என்பவை ஒரு ஐரோப்பிய ஒன்றிய ராஜதந்திரியால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பெய்ரோவின் புதிய அரசாங்கத்தில் உள்ள கொள்கை வகுப்பாளர்கள் தங்களால் முடிந்தவரை முயற்சி செய்கிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இப்போதைக்கு பிரான்சின் பிளவுபட்ட நாடாளுமன்றத்தை அவர் பக்கம் வெல்வதற்கு போதுமான நேரத்தை பெய்ரூவுக்கு அது வழங்கக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பெய்ரூவின் திட்டம் நன்றாக அமைய வேண்டும் என்று மற்றொரு ஐரோப்பிய ஒன்றிய தூதர் வாழ்த்தியுள்ளார். 2025ஆம் ஆண்டில் பொது செலவினங்களை 32 பில்லியன் யூரோ குறைத்து 21 பில்லியன் யூரோ வரிகளை அதிகரிப்பதன் மூலம் நாட்டின் பற்றாக்குறையை, பொது வருவாய் மற்றும் செலவினங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6.2% இருந்து 5.4% குறைப்பதை புதிய திட்டம் அர்த்தப்படுத்துகிறது. இது கடந்த 25 ஆண்டுகளில் மிகப்பெரிய செலவின குறைப்பு முயற்சியாகும் என்று நிதியமைச்சர் TF1 தொலைக்காட்சியில் தெரிவித்துள்ளார். வர்த்தக பெருமக்களே, உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கும் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கார்தனோ ரூல் ஆஃப் ஃபயத்தில் உங்களை வரவேற்கின்றது. ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச். டாலர், பவுண்ட்ஸ், சுவிஸ் பிராங்க் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள். ஐ லவ் ஸ்வெனியர், 153 ரூல் ஆஃப் ஃபயர், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டு அரசியலில் அதிர்ச்சி தரும் செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. பிரெஞ்சு அரசியல் தலைவர்களின் மக்கள் செல்வாக்கு தொடர்பாக மாதந்தோறும் ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த ஆய்வில் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் இதுவரை இல்லாத அளவு மக்கள் செல்வாக்கை இழந்துள்ளதாக கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. 2022ஆம் ஆண்டில் மேக்ரோன் 42% மக்கள் செல்வாக்கை கொண்டிருந்தார். பின்னர் தொடர்ச்சியான வீழ்ச்சியை சந்தித்து வந்தார். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் மேக்ரோனின் மக்கள் செல்வாக்கு 21% குறைவடைந்துள்ளது. இது அரசியலாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் மேக்ரோனின் ஆதரவாளர்கள் மத்தியில் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு செப்டம்பரில் மேக்ரோன் 32%
மக்கள் செல்வாக்கை கொண்டிருந்தார். கடந்த ஆண்டு நவம்பரில் 23% மக்கள் செல்வாக்குடன் திகழ்ந்தார். 2025 ஜனவரியில் 21% மக்கள் செல்வாக்குக்கு உள்ளாகி இருக்கிறார். 2027 ஆண்டு வரை இவர் குடியரசுத் தலைவர் பதவியில் அமர்ந்திருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. கருத்து கணிப்புகளின்படி 2024 ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் வரை பிரதமராக இருந்த கேப்ரியல் அத்தாலின் மக்கள் செல்வாக்கு 37% முதல் 40% வரை பதிவாகியிருந்தது. மிஷேல் பெனியே பிரதமராக பதவியேற்ற பொழுது அவருடைய மக்கள் செல்வாக்கு 34% அமைந்திருந்தது. தற்பொழுது பிரதமராக இருக்கும் பிரான்சுவா பேருவின் மக்கள் செல்வாக்கு 20% உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் சார்லி எப்டோ நையாண்டி பத்திரிகையாளர்கள் மஸ்கிடம் எக்ஸில் தளத்துடன் சண்டையிட்டு வருகிறார்கள். தொழிலாளர் விசாக்கள் தொடர்பான வலதுசாரி வரிசையில் ட்ரம்ப் மஸ்கின் பக்கம் நிற்கின்றார். டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை நிர்வாகி எலன் மஸ்க், அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் வலதுசாரி கருத்துக்களை பரப்பி வருகின்றனர். பிரெஞ்சு நையாண்டி வார இதழான சார்லி எப்டோ வியாழனன்று எக்ஸில் இருந்து வெளியேறியதுடன் மற்ற ஊடகங்களை பின்பற்றப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளது. அதற்கு பதிலாக எக்ஸ் தளத்தின் உரிமையாளர் எலன் மஸ்கை கேலி செய்யும் கேலி சித்திரங்களை வெளியிடுகிறது. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் பில்லியனர் தொழில்நுட்ப அதிபர். முன்னைய ட்விட்டர் இப்பொழுது எக்ஸ் சமூக ஊடக தவறான தகவல்களை ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டார். எலன் மஸ்க் பேச்சு சுதந்திரத்தை பாதுகாப்பதில் பெருமை கொள்கிறார். சார்லி எப்டோ அந்த முதலாளியின் கார்ட்டூன்களை எக்ஸில் வெளியிடுவதன் மூலம் அதை முழுமையாக பயன்படுத்த முடிவு செய்துள்ளது என்று AFP செய்தி நிறுவனத்திற்கு அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது. பாரிஸ் நகரில் பிப்ரவரி 13 சிரியா தொடர்பான மாநாட்டை பிரான்ஸ் நடத்த உள்ளது. சிரியா தொடர்பான மாநாட்டை பிப்ரவரி 13 பாரிஸில் நடத்த பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளதாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அலுவலகம் வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுடனான அழைப்பை தொடர்ந்து சிரியாவின் நிலைமை குறித்து 2 தலைவர்களும் விவாதித்ததாக மேக்ரோனின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அனைத்து சிரியர்களின் உரிமைகளையும் மதிக்கும் நியாயமான அரசியல் மாற்றத்தை ஆதரிப்பதில் 2 நாட்டு தலைவர்களும் தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினர் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷப்பல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18. மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்கச் செய்கின்றது. துபாய் ஜுவல்லரி ஜூரிச். அன்பான வாடிக்கையாளர்களே, சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் 2025 ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் 15 மாதங்கள் செலுத்த வேண்டும். 10வது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. 1500 சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக 3000 சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும். 15வது மாதம் இறுதிச் சீட்டில் 5 நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு
அவர்களுக்கு 2000 பிராங்குக்கான தங்க நகைகள் வழங்கப்படும். தங்க நகை சீட்டில் விரைந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவை எங்கள் சேவை. துபாய் ஜுவல்லரி ஜூரிச்.